to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கூறுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். நாமும் அவ்வாறு அவரை நேசிக்க வேண்டும், தேட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார். அவ்வாறு அவரை தேடும் பொழுது தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி நிறைவாய் ஆசிர்வதிக்கவும் காத்திருக்கிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் கர்த்தரை தன் முழு இருதயத்தோடும் நேசித்ததை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு சிநேகிதமான முறையில் வாழ்கிறீர்களா? அவரே உங்களுக்கு ஒரே நண்பராக இருக்கிறாரா? ஆண்டவருடனான உங்கள் உறவை இன்று சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய மற்ற நண்பர்களையும் இயேசுவையும் ஒன்று போல் நினைக்காதீர்கள். இயேசுவை எவ்வகை மனுஷீக அன்போடும் ஒப்பிட இயலாது. அவரே உங்கள் உண்மையான சிறந்த நண்பராவார். ஆபிரகாம் கர்த்தரை தேடுவதில் ஜாக்கிரதையாய் இருந்தான். அவரை உண்மையாய் பின்பற்றினான். ஆபிரகாமின் இருதயத்தை தேவன் தமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டார் என்று வேதவசனம் சாட்சி கொடுக்கிறது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்றும், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை போன்று தாவீது வாலிப வயது முதற்கொண்டே ஆண்டவரை தேடி அவர் மீது அன்பு கூர்ந்தான். ஆகவே கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தமது ஜனத்தையே மேய்ப்பவனாக மாற்றி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வழிநடத்தி ஆசிர்வதித்தார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை தவறாமல் வாசிக்கிறீர்களா? ஜெபத்தில் ஆண்டவரிடம் எல்லா உண்மையோடும் பேசுகிறீர்களா? அவருக்கு முன்பாக எல்லா உண்மையோடும் நீதியுள்ள வாழ்க்கை நடத்துகிறீர்களா? இல்லையென்றால் இப்போதே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பு சமர்ப்பியுங்கள். உங்கள் குறைகளை மன்னிக்கும்படியும் அவரது உண்மையின்படி உங்களை ஆசிர்வதிக்கும்படியும் கேளுங்கள். தேவனுடைய ஊழியர் ஒருவர் வேதாகம கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். அவர் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து தன் கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து ஆண்டவரோடு பேசும் பழக்கம் கொண்டிருந்தார். இதனால் அவருடைய அனுதின வாழ்க்கை எப்படி இருந்தது? மோசேயின் முகம் தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருந்தது போல் அவர் முகமும், ஏன் அவர் வாழ்க்கையும் கூட தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருந்தது. இதனால் அவர் எந்த காரியம் செய்தாலும் மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. மாணவர்கள் அவருடைய வகுப்பில் மிகவும் அமைதலாக அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் தேவ பயத்தோடு கேட்டு ஆசிர்வாதம் பெற்றனர். அக்கல்லூரிக்கே அவரோர் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் இருந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட இதே வண்ணமாக அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுவதில் கவனமாய் இருக்கின்றீர்களா?
இன்று முதல் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். தினமும் அதிகாலையில், ஆண்டவரே, நான் உம்மை தேடி வருகிறேன், என் வாழ்வெல்லாம் ஆசீர்வாதமாயிருக்க அருள் புரியும் என்று ஆண்டவரிடம் உங்களை சமர்ப்பிப்பீர்களானால் அவர் காலைதோறும் உங்களை எழுப்புவார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல் அவருடைய தெய்வீக சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி உங்கள் செவிகளை கவனிக்க செய்வார். ஒரு நாளின் தொடக்கத்தில் நாம் தேவனுக்கு இடம் கொடுத்தால் அவரை கண்டடைவோம். நாளின் அமைதியான வேளையில் இருளாக இருந்தாலும் எழுந்து அவரை உண்மையாய் தேடுங்கள். அப்போது அவரை நிச்சயமாய் கண்டடைவீர்கள். கண்டு கொள்ளும் விதமாக தேடினால் அவரை கண்டடையலாம். அதிகாலை 3 மணி என்பதே உங்களோடு பேசுவதற்கு தேவன் விரும்பும் நேரமாகும். அந்த நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுவார். அவர் உரைப்பது நிறைவேறும் என்று வேதம் கூறுகிறது. அவர் காலையில் பேசும் வார்த்தைகள் அன்றைய தினம் முடியும் முன்பதாகவே நிறைவேற்றப்படும். நம் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கர்த்தர், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கூறுகிறார். வேதம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. ஆண்டவரில் நம் முழு உள்ளத்தோடும் அன்பு கூற வேண்டும். இயேசு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று கூறுகிறார். ஆம், நம் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரை தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார். நாம் தேவனை தரிசிக்கலாம். நாளின் 24 மணி நேரமும் அவரது பிரசன்னத்தை உணரலாம். பிரியமானவர்களே, நாம் அதிகாலையில் தேவனை தேடினால் குடும்பமாக ஆசிர்வதிக்கப்படுவோம். அப்போது நம்மை சுற்றிலும் இருக்கும் மக்கள் அவர்கள் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை குறித்து கூறுவார்கள். நாம் தேவனை உண்மையாய் தேடினால் அவரை கண்டடைவோம். அவரை கண்டடைவதற்கு ஒரே வழியானது குடும்பமாய் உண்மையான ஆசிர்வாதத்தை கொண்டிருப்பதாகும். குடும்பமாய் ஆண்டவர் பேரில் அன்பு கூறுங்கள். குடும்பமாய் அவரை சேவியுங்கள். எப்போதும் குடும்பமாய் கூடியிருங்கள். அப்போது தேவன் நம்மை நேசிப்பார், நமக்கு தம்மை காண்பிப்பார். நாம் குடும்பமாய் தேவனுக்கு சாட்சியாக நிற்க முடியும். பிரியமானவர்களே, தேவனே உங்களோடு இருப்பாராக. உண்மையுள்ள இருதயத்தை தேவன் நேசிக்கிறார். நீங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடும்போது அவர் உற்ற நண்பராக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். நம் முன்னோர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெற்ற தெய்வீக ஆசிர்வாதங்களை உங்களுக்கும் நிச்சயம் தருவார். மாத்திரமல்ல, நீங்கள் அவரோடு இணைந்து அவருக்கு பிரியமான சிநேகிதனாக மாறுவீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம் வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிகாலையில் எழுந்து என் நாளை உம் பிரசன்னத்தோடு தொடங்குவதற்கு உதவி செய்யும். என் முழு உள்ளத்தோடும் ஆத்மாவோடும் உம்மை நேசிக்க எனக்கு கற்றுத்தாரும். இப்போதும் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய அன்பின் கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும். என் வாழ்விலிருந்து எல்லா அநீதிகளையும் அகற்றும். என்னுடைய இருதயத்தை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். முழு இருதயத்தோடும் உம்மை ஜாக்கிரதையாய் தேடுவதற்கு எனக்கு உதவும். நீர் எனக்கு உண்மையுள்ளவராயிருப்பது போல் நான் உமக்கு உண்மையாயிருக்க எனக்கு உதவும். உம்மோடு உறுதியான சிநேகிதத்தை வளர்த்து கொள்ளவும் என்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமாயிருக்கவும் எனக்கு உதவும்.
என் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும். ஆபிரகாமை நீர் ஆசிர்வதித்தது போல என்னையும் ஆசிர்வதியும். என் எண்ணங்களும் செயல்களும் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். காலைதோறும் வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசி வழிநடத்தும். என் உள்ளத்தை சமாதானத்தாலும் பலனாலும் நிரப்பும். ஒவ்வொரு நாளும் மண்டை எண்ணெய் கிட்டி சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.